வெப்ப காலம் அப்படின்னாலே நம்ம நிறைய குளிர்ச்சியாக சாப்பிடணும்னு நம்ம விரும்புவோம். நிறைய கார்பனேட்டட் கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரங்கள் வரக்கூடிய அசல் மாம்பழத்தின் சுவை அப்படின்னு சொல்லி விளம்பரத்தில் வருது. இன்றைக்கி ஒரு மாம்பழமும் அதில் இல்லை, பூரா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்டு கான்சரப், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சர்க்கரை மூலக்கூறுகள், அந்த கலரிங் ஏஜென்ட், டேஸ்ட்டுக்கான ஏஜென்ட், ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் மட்டுமே வரக்கூடிய கார்பனேட்டட் சோடா ஐட்டம் தான் ஃப்ரிட்ஜில் வச்சோ அல்லது கடையில் வாங்கி நம்ம தாகத்து குடிக்கும் பொழுது அப்போதைக்கு தாகம் தீர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய கார்பனேட்டட் சோடா உங்களுக்கு டீஹைட்ரேஷனை இன்னும் மேலும் அதிகப்படுத்தும். அப்போ இந்த பானங்கள் என்ன ஆகுதுன்னா இன்னும் நம்மளுடைய நீர்ச்சத்துக்களை வற்றி போக செய்கிறது. இதனால நிறைய பேருக்கு இந்த வெப்ப காலங்களில் கிட்னி டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிட்னி ஸ்டோன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா தாகமான டைம்ல போய் கார்பனேட்டட் சோடா குடிக்கிறது தான் முக்கியமான காரணமா இருக்கு. தாகம் அப்படின்னாலே முதல்ல தண்ணி தான் குடிக்கணும். தண்ணி தான் தாகத்தை தீர்க்கக்கூடிய முதல் ஆகாரம். எனவே பாட்டில் அடைச்ச எந்த விதமான பானங்களையும் முற்றிலுமா தவிர்க்கிறது மிக மிக நல்லது.